you, Jesus. களி கூர்ந்து மகிழ்ந்திடு, காரியம் வாய்க்க செய்வார். Thank you, Lord. காரியம் வாய்க்க செய்வார். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தானி, மகிழ்ச்சி குரல் எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். ஹalleluya, ஹalleluya, வெற்றி உண்டு. ஹalleluya, ஹalleluya, வெற்றி உண்டு. கர்த்தரின் பலனானார், அவரே என், நீங்க தான் எங்க ஸ்ட்ரெங்த் அப்பா. கர்த்தரின் பலனானார், அவரே என் கீதமானார். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தானி. ஹalleluya, எனது கூடாரத்தில். சேர்ந்து சொல்லுவோமா? ஹalleluya, 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 வெற்றி உண்டு. ஹalleluya, வெற்றி குரல் என்று நம்ம பாடினோம். ஒரு சத்தமா இன்னொரு முறை ஒரு ஹalleluya சொல்லுவோமா? ஆமென். கர்த்தரின் பலனா இருக்கிறார் என்று சொல்கிறவங்க ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள். ஆமென். ஆமோஸ் வசனம் சொல்கிறது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய நாளில் மற்ற காரியங்களுக்கு தேடி போகிறாங்க. ஆனால் இந்த கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்த நீங்கள் பிழைப்பீர்கள். ஆமென். பிழைப்பீர்கள் என்றால் உங்களை பிழைப்பூட்டுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளுடைய பலனா இருக்கிறார். அந்த வரிகளை திரும்பி பாட போகிறோம். கர்த்தரின் பலனானார், அவரே என் கீதமானார். ஆமென். ஆண்டவரை தேடுகிற நீங்கள், நம்ம எல்லாருமே வெற்றி பெறுகிறவர்கள். தோல்வி நம்ம வாழ்வில் இல்லை. காரணம் கர்த்தர் நம்மளுடைய பலனா இருக்கிறபடியால். பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். Thank you Lord Jesus. மகிழ்ச்சியோட oh we praise your name Lord. கர்த்தரின் பலனானார், அவரே என் கீதமானார். கர்த்தரின், நீங்க சொல்லுங்க அவரை பார்த்து. ஓ மகிழ்ச்சி குரல்
உயர்த்த போகிறோம். நம்ம நியூ இயர் சர்வீஸில் பாடின எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்தன் வாழ்வை தந்தேன் இன்ப இயேசுவே. ஆமேன். நிறைய நேரங்களில் நம்ம எதை நினைக்கக்கூடாதோ அதை தான் நினைப்போம். ஆனால் எதை நினைக்க சொல்கிறாரோ அதை நம்ம மறந்துடுவோம். ஆமேன். நடந்த முடிந்த தீமையான காரியங்கள், எதிர்கால பயங்கள், இதை தான் நம்ம யோசிப்போம். ஆனால் வசனம் சொல்கிறது அவர் என்ன நன்மை செய்தாரோ அதை தான் சங்கீதம் 103 வாசிக்கிறோம். என் ஆத்துமாவே நீர் அவர் செய்த சகல உபகாரங்கள், வாட் எவர் பெனிஃபிட்ஸ், ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை எண்ணி நம்ம அவரை பாடி ஆராதிக்க போகிறோம்.
ஹalleluya. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கிறீங்களா? ஆமென். இந்த கடைசி சரணம் பாடணும். மனம் போன போக்கில் நடந்த ஒரு மனிதன் நான், மறைவான ஒரு நண்பரா என்னை காத்திரு. உங்களுக்கே தெரியாம ஒரு மறைவிலிருந்து உங்களை பாதுகாத்த தேவன். ஆமென். நம்ம இஷ்டம் போல வாழ்ந்து வந்தோம். நீங்கள் ஆண்டவர் அறியாத நாட்களை நினைத்து பாருங்க. கர்த்தருடைய அன்புக்குள்ளே வந்ததை நினைத்து பாருங்க. அவர் நம்மளை தேடி வந்து அவருடைய வலக்கரத்தால் நம்மளை தூக்கி எடுத்த நல்ல தேவன். ஆமென். வேதத்தில் ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவர் அவரை பார்த்து இப்போ நம்ம பாடணும். மண்ணின் தூளை போல் மனிதன் எனக்கு தாருமே. ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன, கடலில் இருக்க மணலை என்ன கூடுமானால் என்ன, ரெண்டுமே எண்ண முடியாது. ஆனால் அதை என்ன சொல்கிறாரு? ஆபிரகாம் வசனம் சொல்லுறது, அவர் அவருடைய சரீரம் செத்தது அப்படின்றது அவர் எண்ணலை, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது அவர் எண்ணலை. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று அவன் எண்ணினான். ஆமென். ரோமன்ஸ் 4:24 கொஞ்சம் போடுறீங்களா? ரோமர் 4:24 சொல்கிறது, அது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கும் அவர் அப்படியே செய்வார். ஆமென். அவர் எவ்வளவு நல்ல தேவன். அந்த வரிகளை நம்ம பாடி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, நம்மளுடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஆமென். ஆபிரகாமுக்கு செய்தவர் நமக்கும் செய்ய அவர் வல்லவர். கடந்து போன நாட்களை நினைத்து கவலைப்பட வேண்டாம். நடக்க போகிற வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரே நிறைவேற்றுவாரான்னு கவலைப்பட வேண்டாம். அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அந்த 4 வரிகளை பாடி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. நன்மைகளை கூட நினைத்து நன்றி செலுத்துங்க. ஓ நன்றி ராஜா. காலமுள்ளவரை மறக்க முடியுமா? உந்தன் தயவாலே நீர் என்னை நடத்துமே. காலமுள்ளவரை உந்தன் தயவாலே நீர் என்னை நடத்துமே. எண்ணிலா நன்மைகள். Thank you Lord. Thank you Jesus. எண்ணிலா நன்மைகள் எனக்கு எந்த வாழ்வை தந்தேன் இன்ப இயேசுவே. ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். Thank you Jesus. Amen. ஹalleluya. இன்னொரு பாடலை பாட போகிறோம். உன்னதரே உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் நான் புகுந்து கொள்கிறேன். சங்கீதம் 91 மையமாய் வைத்து எழுதின ஒரு பாடல். நம்ம ஆண்டவரை பாடி உயர்த்த போகிறோம். Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. நன்றி ராஜா. உன்னதரே உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன்,
பாடினீங்க. ஆமென். அவர் தீங்கு நாட்களில் அவர் நம்மளை மறைத்து கொள்கிறார், யார் கண்ணுக்கும் தெரியாத ஒளித்து வைக்கிறாராம். ஆமென். ஏற்ற வேளையில் நம்மளை உயர்த்தி வைக்கிறார். ஒரு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று இந்த பாடலை பாடி அவரை உயர்த்த போகிறோம்.